ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த பாவக்காயில் இருக்கிற கசப்புலாம் போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு கழுவி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னென்ன மசாலாலாம் சேர்த்துன்னு பார்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். முறுமுறுப்புக்காக 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிறிஸ்பிக்காக ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கழுவிருக்கோம், பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்த வேணாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்படலை. பாருங்கள், தயிர்லேயே நல்லா கோட் ஆகிடுச்சு மசாலா எல்லாமே. ரொம்ப நேரம் மேரினேட் பண்ண வேண்டாம். உடனே நம்ம தவாவில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இல்லை எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம், தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் தவாவில் தான் போட்டு பண்ண போகிறேன், பார்க்கலாம். தவாவில் இந்தளவுக்கு வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பிரட்டி வச்சுருக்க பாவக்காயை ஒன்றா இதில் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி பஜ்ஜி போண்டா பொரிக்கிற மாதிரி கூட பொரித்து எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி பண்ணாவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சூப்பராக ஃப்ரை நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான் பிடிக்குது. ஒரு சைடு வேகட்டும். அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம பொரிச்சிக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த சைடு எப்படி நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்குன்னு. எல்லாத்தையும் இப்படி ஒரு ஃபோர்க் வச்சு அழகாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டோம். இந்த சைடும் நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும். பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வர வரைக்கும் நம்ம பொரிச்சிக்கலாம். அப்போ தான் மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. தயிர் சேர்த்து வச்சுருக்கிறதுனால நமக்கு கசப்பு அதிகமாக இருக்காது. அவ்வளோதான், இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கலாம். அடுத்த செட்டு பாவக்காயும் போட்டுட்டோம். இதுவும் மறுபடட்டும். ரெண்டாவது போட்டு திருப்பி போட்டோம். இந்த பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும். ரெண்டாவது போட்டதும் நல்லா வறுபட்டுருச்சு. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மொறுமொறுன்னு பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சத்தம் கேட்குது உங்களுக்கு? மொறுமொறுன்னு கசப்பே எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வறுத்திங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.